பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் வாழ்த்தப்படுவதாக. நேற்றைய தினத்திலே கானாவூர் கல்யாணத்திலிருந்து ஒரு அழகான சத்தியத்தை நாம் கற்றுக்கொண்டோம். அதாவது குறைவுகள் வரும் பொழுது நாம் ஆண்டவரிடத்திலே போக வேண்டும் என்கின்ற ஒரு சரியான சத்தியத்தை மரியாள் மூலமாய் கற்றுக்கொண்டோம். அதே கானாவூர் கல்யாணம் அற்புதத்திலிருந்து அதே மரியாளிடமிருந்து இன்னொரு சத்தியத்தை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். என்ன தெரியுமா? மரியாள் எடுத்த தவறான முடிவு. நேற்று பார்த்தோம் மரியாள் எடுத்த சரியான முடிவு. இன்னைக்கு மரியாள் எடுத்த தவறான முடிவை பார்க்க போகிறோம். குறைவு வரும்போது இயேசுவினிடத்திலே போனால் என்ன சொன்னால், அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீர் இப்பொழுது உடனே என் மகனே நீர் அற்புதம் செய்யும், அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்று சொல்லி அங்கே ஆண்டவரிடத்தில் கட்டளை கொடுக்கிற மாதிரி அவள் கூறினதை பார்க்கிறோம். உடனே ஆண்டவர் சொல்லுகிறார், ஸ்திரீயே உனக்கும் எனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை என்று சொல்லுகிறார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, குறைவு வரும்போது ஆண்டவரிடத்தில் போனோம். ஆனால் ஆண்டவரிடத்தில் எப்படி கேட்க வேண்டும் என்கிற காரியம் நமக்கு தெரிய வேண்டும். நிறைய பேர் பிரச்சனை வரும்போது ஆண்டவரிடத்தில் போய் ஆண்டவரை குறை சொல்லுகிறார்கள். எனக்கு ஏன் அந்த பிரச்சனை, எதுக்கு இதை அனுமதித்தீர் என்று. சில பேர் ஆண்டவருக்கே ஆலோசனை கொடுக்கிறார்கள். ஆண்டவரை இதற்கு நீ இதை செய்தால் நல்லா இருக்குமே என்று சொல்லி. சில பேர் ஆண்டவருக்கு கட்டளை கொடுக்கிறார்கள். மரியாதை போல இல்ல, பிரச்சனை வந்துட்டு உடனே இப்பமே எனக்கு இதை பண்ணும் அப்படின்னு. எங்க ஆண்டவருக்கு தெரியும் எப்போ எதை எப்படி செய்யணும்னு கர்த்தருக்கு ரொம்ப நல்லா தெரியுங்க. அதனால மரியாதை போல நீங்க தவறான முடிவு எடுக்காதீங்க. பிரச்சனை வரும்போது ஆண்டவரை குறை சொல்றது, ஆண்டவருக்கு கட்டளை கொடுக்கறது, ஆண்டவருக்கே ஆலோசனை கொடுக்கறது, தயவு செய்து இதை மாத்துங்க. குறைவு வரும்போது ஆண்டவரத்தில் பணிவோடு தாழ்மையோடு போய், ஆண்டவரே நீர் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர், எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்கிறது, இதுல இருந்து நான் எப்படி வர வேண்டும், எனக்கு ஒரு விடுதலையை தாரும் என்று சொல்லி, இதுல எனக்கு ஒரு தீர்வை தாரும் என்று சொல்லி நீங்கள் ஆண்டவரிடத்தில் கேட்டால் அன்றைக்கோ மறுநாளோ அந்த நிமிஷமா ஒரு அற்புதம் செய்ய போகிறார். அதை விட்டுட்டு அவரை குறை சொல்லவும், அவருக்கு ஆலோசனை கொடுக்கவும், அவருக்கு கட்டளை கொடுக்கும் நீங்கள் யார்? அன்னைக்கு மரியாதை கேட்ட பொழுது உங்ககிட்ட கேட்பாரு, உனக்கு எனக்கு என்ன, எனக்கு தெரியும் எப்போ அற்புதம் செய்யணும்னு. ஆண்டவருக்கு தெரியாதா? திராட்சரசம் குறைவுபட்டது ஆண்டவருக்கு தெரியும், சகலமும் ஆண்டவருக்கு தெரியும். அதனால பிரச்சனை வரும்போது ஒரு ஆண்டவர்கிட்ட போய் கேட்கலாம், இப்படி நான் செஞ்ச தவறு என்ன ஆண்டவரே, அதை எனக்கு வெளிப்படுத்துங்கன்னா அதை சுட்டி காண்பித்து அதுக்கு மன்னிப்பு கேட்கும்போது விடுதலை கொடுக்க போறாரு. இல்லை எதுவும் நம்ம எந்த தவறும் செய்யல, ஆனா பிரச்சனை வந்திருக்குன்னா ஆண்டவர்கிட்ட கேட்டா அதுக்கு அற்புதம் செய்ய போகிறார், அவருக்கு அது வழியை உண்டாக்குவார். அதை விட்டுட்டு அவருக்கு கட்டளை கொடுக்க நீங்களும் நானும் யார்? அவரை குறை சொல்ல நீங்களும் நானும் யார்? அவருக்கே ஆலோசனை கொடுக்க நீங்களும் நானும் யார்? அவர் சர்வ வல்லவர், ராஜாதி ராஜா, ஆமேன், சேரக்கூடாத ஒளியில வாசம் பண்ணுகிறவர் அவர். அப்படிப்பட்ட சர்வ வல்லமையுள்ள தெய்வத்தினிடத்துல எப்படி கேட்க வேண்டும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பணிவோடு தாழ்மையோடு ஒரு பிள்ளை அப்பாட்ட கேட்கறது போல நீங்க உரிமையோட கேட்டா நிச்சயம் கர்த்தர் அற்புதம் செய்வார். இல்ல இப்போ உடனே எனக்கு இந்த வீண் பேச்சு வேண்டாம், இந்த அதிகார திமிரு வேண்டாம், அவருக்கு கட்டளை கொடுக்காதீங்க, அவரை குறையும் சொல்லாதீங்க. பிரச்சனைகள் வரும்போது ஆண்டவரிடத்துல பணிவோட தாழ்மையோட போய் அவரிடத்துல கேளுங்க, அன்பா பணிவா கேளுங்க. ஆண்டவர் அதுக்குரிய தீர்வை உண்டாக்குவார், அற்புதம் செய்வார். மகிமை இயேசுவுக்கே. ஆமென்.